ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா வந்து 671. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ லாஸ்ட்டில் சி போர்டில் 9 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிற அக்ஷயா ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரத்தை அக்ஷயா நம்பர் 579, லாஸ்ட் நம்பர் 9. இப்போ இந்த வார ரிசல்ட் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 3 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். நீங்கள் 449, அதுக்கு அடுத்த வாரம் 783, 729, அதுக்கு அடுத்த வாரம் 324. இப்போ போன வாரம் நம்பர் 579, லாஸ்ட்டில் 9 நம்பர் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் அக்ஷயா ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிருக்கும். அதனால் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் 3 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். 7ன்ற நம்பர் பி போர்டில் அக்ஷயா ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் இல்லை 7 நம்பர் இருந்தாலே அது பக்கத்தில் வர நம்பர் பார்த்தீங்கன்னா 0, 1, 9 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். அதனால் இந்த 3 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 774, அதுக்கு அடுத்த வாரம் 001, 870, அதுக்கு அடுத்த வாரம் 237. இங்கே ரிசல்ட்டே 507ன்னு இருக்கும். 577, அதுக்கு அடுத்த வாரம் 449. இப்போது போன வாரம் நம்பர் 579. இங்கே 7 நம்பர் பி போர்டில் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 01. இங்கே பார்த்தீங்கன்னா 7 0னே பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 07. இங்கே 7 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 9. இப்போ போன வாரம் நம்பர் வந்து 5 7 9. 7 நம்பர் இருக்கிறதுனால இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகும். 0, 1, 9 இந்த 3 நம்பருமே பி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தடுமே வந்து இந்த சார்ட் மட்டுமே, இந்த அக்ஷயா சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 7 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். 0, 1, 9. அதனால இந்த 3 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தடுமே வந்து இதுவுமே அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். 0, 7 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து 8 பாஸ் ஆகிடும். இங்கே 774, 001, 822, 870, 507, அதுக்கு அடுத்த வாரம் 158, 380, அதுக்கு அடுத்த வாரம் 027, 750, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 579. இங்கே என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 708 இந்த 3 நம்பர் தான் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். இங்கே 708, 870, 078, 807. இப்போ போன வாரம் நம்பர் பார்க்குறீங்கன்னா 579, அதுக்கு முன் வார நம்பர் 750. 07 நம்பர் இருக்குது. 8ன்ற நம்பர் வந்து பாஸ் ஆகலை 2 வாரத்தில். இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 8 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மூணாவது மெத்தடுமே வந்து இந்த அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். 078 இந்த 3 நம்பர் தான் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். 708, 870, 078, 807. இப்போ 07 இருக்கிறதுனால 8 மட்டும் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8, பி கேல்குலேஷனில் 019, சி போர்டில் 3. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 803, 813, 893. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த அக்ஷயா சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 8, பி கேல்குலேஷனில் 019, சி போர்டில் 3. பாக்ஸ் வந்து 803, 813, 893. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 80, 81, 89. பிசி வந்து 03, 13, 93. ஏசி பார்த்தீங்கன்னா 83. இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.